வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கமல் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் டெக்னிக்கல் எக்ஸாமுக்காக நடத்தின ஒரு கொஸ்டின் பேப்பரை தான் இப்போ நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பர் செஷனில் பார்க்க போகிறோம். இதில் முதல் கேள்வி, அதாவது தமிழுடைய தகுதி தேர்வுடைய கேள்வி. முதல் கேள்வி, ஒற்றுப்பிழை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒற்றுப்பிழை கண்டறிகளை இதுக்கு கனா கண்டேன், இதில் வல்லினம் அந்த மெய்யெழுத்து வல்லினமை கனா கண்டேன் இருக்குது. அதுக்கடுத்து திருவளர் செல்வன்கிறதும் சரியாக இருக்குது. குதிரை தாண்டியது, இதுவும் சரியாக இருக்குது. அப்போ ஓடா குதிரை, இங்கே வல்லினமை இக்கு மிகணும், இங்கே வல்லினமை மிகுல, அதாவது வரலை, அதனால் இது தவறானது. ஸோ ஓடா குதிரை அப்படின்னு வரணும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் ஓடா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும், அதனால் இது ஓடா குதிரை அப்படின்னு வரணும். அடுத்தது, எழுத்துப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. எழுத்துப்பிழையற்ற தொடர் இதில் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ கிணறில் போட்டேன், கிணறில்னா இந்த ரீ வரக்கூடாது. இங்கே நமக்கு வர்றது ரா, அந்த ராவுடைய இதுதான் வரணும். சுவற்றில் வரைந்தேன், இங்கே சுவரில் வரைந்தேன், அதாவது இங்கே வர வேண்டியது அங்கேயும், அங்கே வர வேண்டியது இங்கேயும் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏல கிணற்றில் போட்டேன் அப்படின்னு வரணும். ஆப்ஷன் பியில் சுவரில் வரைந்தேன் அப்படின்னு வரணும். ஸோ இது சுவரில்னு தான் சொல்லணும், சுவற்றில்னு சொல்ல முடியாது. ஸோ அது தவறாக இருக்குது. அடுத்தது, பூமியை வலம் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூமியை வலம் வருவேனில் புவியை வலம் வருவேன், இதில் நமக்கு வளம் அப்படிங்கிறது இந்த லா வரக்கூடாது. அதுக்கு நம்ம அந்த பொது லகரம் அதுதான் வரணும். இது நம்ம இந்த லகரம் வரக்கூடாது, சரிங்களா? இயல்பு லகரம் வரணும். இயல்பு லகரம் வரணும். இந்த இடத்துல பொது லகரம் வந்திருக்கு, இயல்பு லகரம் வரணும். இங்கே வந்திருக்கிறது பொது லகரம், நமக்கு வர வேண்டியது இயல்பு லகரம் வரணும். பூமியை வலம் வருவேன். வளம்னா இந்த இடத்துல சுற்றி வருவது, அதுதான் வளம். இந்த வளம் செல்வத்தையோ அல்லது வசதியையோ குறிக்கிறது. அதுக்கடுத்தது, வயிறு பசிக்கிறது, இது மட்டும்தான் சரியான ஒரு பிழையற்ற தொடர், சரிங்களா? அடுத்த கேள்விக்கு போகலாமா? அடுத்தது, சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. இதில் சரியான வினைச்சொல் பொறுத்த வரைக்கும் ஓடுதல் அப்படிங்கிறது ஒரு வினை முற்று, ஓடுதல்ங்கிறது ஒரு வினை முற்றுன்னு சொல்லலாம். அடுத்தது, மா அப்படின்னா ஒரு உரிச்சொல் மாதிரி சொல்லலாம். மா பெரிய விலங்கு, அது மாதிரி உரிச்சொல். நன்மை அப்படிங்கிறது ஒரு பண்பை குறிக்கிற ஒரு சொல், சரிங்களா? அப்போ நன்மைங்கிறது ஒரு பெயர் சொல்லாக வரும். அடுத்தது, இதே போ அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல், போங்கிறது ஒரு வினைச்சொல்லாக இருக்குது. ஸோ சரியான வினைச்சொல்ங்கிறது போங்கிறது தான். ஓடுதல் அப்படிங்கிறதும் வராது. மாங்கிறது உரிச்சொல் தொடராக இருக்கும், உரிச்சொல்லாக இருக்கும். நன்மை அப்படிங்கிறது ஒரு பண்பை குறிக்கிற ஒரு பெயர்ச்சொல், பண்பு பெயராக இருக்கும். அடுத்தது, செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல்லாக இருக்கும். ஒரு வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல், அல்லது செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல்லாக இருக்கும். பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். அதாவது இடைச்சொல்ங்கிறது இடையில் வர ஒரு சொல்லாக இருக்கும். அதாவது ஒரு சொல்லுக்கு இன்னொரு சொல்லுக்கு நடுவில் வர்றது இடைச்சொல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால். உரிச்சொல்ங்கிறது மா, அப்புறம் கூர், களி, நனி, இதெல்லாம் உரிச்சொல்லாக இருக்கும். அடுத்தது, தேடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்வு செய்க. தேடுங்கிற வேர்ச்சொல்லுடைய வினையச்சம், ஏதாவது தேடி அப்படிங்கிறது வினையச்சம். ஈலாம் வந்துச்சுன்னா வினையச்சம்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ தேடுகிறான்னா ஒரு வினைமுற்று, தேடிய அப்படின்னா ஒரு வினைச்சொல்லாக இருக்கும். தேடுகின்றன அப்படிங்கிறது தான் இருக்கும். இங்கே தேடு அப்படிங்கிற வேர்ச்சொல்லுடைய வினையச்சத்தை சொன்னோம்னா தேடி அப்படின்னு சொல்லலாம். தேடிய அப்படிங்கிறது ஒரு பெயரச்சமாக இருக்கும். தேடிய புத்தகம் அப்படிங்கிறது ஒரு பெயரச்சமாக இருக்கும். அடுத்தது, வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று சொல்லை கண்டறிக. வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று சொல்லை கண்டறிக. வினைமுற்றாக இருக்கணும் அப்படின்னா கேட்டு, கேட்ட, ஆ வந்தால் பெயரச்சம், ஈயும் வந்துச்சுன்னா வினையச்சம்னு கேட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்போ கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ கேட்டங்கிறது ஒன்று கேட்டுங்கிறது வினையச்சம், கேட்டங்கிறது பெயரச்சம். அடுத்தது, கேட்கும். அது ஒரு கேட்குங்கிறது ஒரு வினையச்சமும் வராது, வினைமுற்று வராது. அதுக்கடுத்து, கேட்டான் அப்படிங்கிறது வினைமுற்று, அங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு சென்டென்ஸ், வினைமுற்று. அடுத்தது, தனிந்தது அப்படிங்கிறதோடைய வேர்ச்சொல் என்னென்னா தனி, அதுதான்
வேர்ச்சொல். அடுத்தது ஒருமை பன்மை அறிந்து சரியான தொடரை தேர்க. ஒருமை பன்மை அறிந்து சரியான தொடர் எதுன்னா இவை பூக்கள் அல்ல. இதுதான் ஒருமை பன்மையோடைய முறையான தொடர். இவை பூக்கள் அல்ல. நான் அவன் அன்றுன்னு வரணும். நான் அவன் அன்று. நான் அவன் அல்லன்னு வரணும் இந்த இடத்துல. நான் அவன் அல்லன். அடுத்தது எழுதியது இவள் அல்ல அப்படி சொல்ல முடியாது. இவள் அன்று. எழுதியது இவள் அன்றுன்னு வரணும். அந்த இடத்துல இவள் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. அவர்கள் கவிஞர்கள் அல்லர் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவர்கள் கவிஞர்கள் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் தவறாக இருக்குது. ஸோ இவை பூக்கள் அல்ல. இது மட்டும்தான் சரியான தொடர். அடுத்தது 9வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கோல் இதோடைய குறில் நெடில் மாற்றத்துக்கு உண்டான பொருள் வேறுபாடு என்னன்னா, கொள்னா பெற்றுக்கொள், கொள்ளுதல், கொள்முதல், எப்படி வேணாலும் சொல்லலாம். கோல்னா கோல் சொல்லல் அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கோல்னா 9 கோள்களை பற்றி சொல்லலாம். இதுதான் நமக்கு சரியான இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 10வது கேள்வி. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. அதாவது குறியில் நெடிலாக மாற்றி பொருள் வேறுபாடு வர்ற மாதிரி நம்ம ஒரே தொடரில் அமைச்சு எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மலை மாலை. அப்போ குறில்ங்கிறது மலை. அதே மாலைன்னா அதில் நெடில் வருது. மக்கள் மலையில் மாலை நேரத்தில் ஏறினர். இதுதான் ஒரு சரியான தொடராக இருக்குது. ஸோ மக்கள் மலையில் மாலை நேரத்தில் ஏறினர். சரிங்களா? அடுத்தது மீதி இருக்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தேங்க்யூ.